ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டேஸ்டியான டிஷ்ஷு பண்ண போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூனி கருவாட்டு பொரியல். கூனி கருவாட்டு பொரியல்னால் என்னன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க நம்ம சென்னாகுனி பொடி, இட்லி பொடி அரைப்போம்ல, அதை வந்து பொடி அரைக்காமல் நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு பொரியல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி ஆஸ் யூஷுவல் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு அதில் பெருஞ்சீரகமும் சோம்பையும் தட்டி அதில் போடணுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கூனி கருவாட்டை பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சிங்கன்னா அதில் இருக்க மண்ணெலாம் அடியில் தங்கிடும். அதுக்கப்புறம் அதை நல்லா ட்ரையாக பிழிஞ்சு எடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியில் இதையும் போட்டு ஃப்ரை பண்ணி அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு டம்ளர் அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பதமாக வச்சு அதுக்கு மேலே கருவேப்பிலை தூவி விட்டு மூடி வச்சுருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா வாசனை ஊரே கூப்பிடுங்க. இதை வந்து வடித்த வெள்ளை சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணினா மட்டன் பிரியாணினா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.